வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து பிரெட் சமோசா. ஸோ வீட்டில் வந்து குயிக்காக வந்து ஒரு ப்ரெட்டு வச்சுட்டு நம்ம வந்து டக்குன்னு எப்படி ஒரு சமோசாவை செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இது வந்து நல்லா கிறிஸ்பாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஸ்நாக்கு. ஒரு குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ஸ்நாக்கு. இதுக்கு தேவையான பொருள் வந்து நான் ஒரு 8 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதுக்கு தேவையான ஃபில்லிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும். அதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்குங்க. சீரகம் வந்து நல்லா பொரியணும். சீரகம் வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே வந்து 1 இன்ச் சைஸ் அளவுக்கு வந்து இஞ்சி வந்து நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சியும் பச்சை மிளகாவும் நல்லா வந்து நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கிக்கணும். இஞ்சியும் பச்சை மிளகா நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் தேவையான காய் சேர்த்துக்கலாம். இதில் வந்து பொடியாக நறுக்கின ஒரு கேரட் சேர்த்துக்கிறேன் நான். கூட வந்து 2 உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு தோல் உரித்து ரஃப்லி ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது அரைக்குறையாக வந்து கையால் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக வந்து ஸ்மாஷ் பண்ணாதீங்க. அது கூட வந்து 1 டீஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறேன் நான். இன்கேஸ் இது வந்து உங்கள்கிட்ட இல்லைன்னா வெறும் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் தனித்தனியாக சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து சோம்பு பொடி சேர்த்துக்கிறேன் நான். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, அப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து சாட் மசாலா. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ஃபில்லிங்க்கு. ஸோ இப்போ மசாலாலாம் பச்சை வாடை போகிற வரைக்கும் ஒரு நல்ல காயோடு சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்குங்க. இப்போ பாருங்க, நல்லா காயோட மசாலாலாம் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு. அதோட பச்சை வாடெல்லாம் போயிடுச்சு. சூப்பரான ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. இது கூட வந்து ஃபைனலாக வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஃப்ரெஷ் கொத்தமல்லி வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டியான ஃபில்லிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ நம்ம சமோசா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சமோசா வந்து சீல் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு மிக்சிங் பவுலில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். அது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இது ரெண்டத்தையும் வந்து நல்லா சேர்த்து குழச்சி ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கணும். ஸோ இது வச்சு தான் நம்ம சமோசா வந்து நம்ம சீல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து ஒரு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துகிட்டு அதோட சைட்ஸை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ அந்த ஹார்டாக இருக்கிற கார்னர்ஸ்லாம் நமக்கு வேண்டாம். ஸோ அது வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வச்சுருக்க ப்ரெட் ஸ்லைஸை வந்து சப்பாத்தி திரட்டுற கட்டை, அதாவது பூரி கட்டை இல்லைன்னா ரோலிங் பின் வச்சு நல்லா வந்து அதில் இருக்கிற ஏர்லாம் வந்து வெளியில் வரா மாதிரி தின்னாக ஷீட் மாதிரி வந்து திரட்டிக்கணும். ஸோ நல்லா பக்குவமாக நல்லா வந்து அமுத்தி தின் ஷீட் மாதிரி இது பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்து அது குறுக்க இந்த மாதிரி டயக்னலாக கட் பண்ணிவிடுங்க. ஸோ 2 ட்ரையாங்கிள் முக்கோணம் மாதிரி நம்மளுக்கு வரணும். ஒரு ப்ரெட் ஸ்லைஸில் வந்து நம்ம 2 சமோசா செய்யலாம். ஸோ ஒரு முக்கோணம் வந்து நம்ம ஒரு சமோசா சேர்த்து யூஸ் ஆகும். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மைதா மாவு பேஸ்ட்டை வந்து அதோட சைட்ஸில் வந்து தடவி வரலாம். ஒரு சைடு இந்த மாதிரி தடவினதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொரு சைடு வந்து எடுத்துகிட்டு வந்து அது கூட வந்து ஜாயின் பண்ணி ஒட்டிடணும். நல்லா அமுத்தி விட்டுருக்காங்க. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்லா சீல் ஆகிடும். பாருங்க, சூப்பராக ஒரு பாக்கெட் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இந்த பாக்கெட்டில் தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபில்லிங்கை வந்து வச்சு உள்ள ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபில்லிங்கை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா அந்த பாக்கெட்டில் வந்து அமுத்தி ஃபில் பண்ணிடலாம் நம்ம. சரி, நல்லா ஃபில் பண்ணதுக்கப்புறமா நம்ம திருப்பி அந்த மைதா மாவு பேஸ்ட் வச்சு அந்த ப்ரெட்டோட இன்னொரு பக்கமாக வந்து தடவி அதோட வாயை வந்து சீல் பண்ண போகிறோம் நம்ம. சூப்பரான பிரெட் சமோசா வந்து நம்ம ஷேப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இதே மாதிரி வந்து மீதி உள்ள பிரெட் ஸ்லைஸஸும் வந்து இதே மாதிரி சமோசா மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நம்ம பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டில் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். ரொம்ப சூடான எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா ப்ரெட்டு வந்து டக்குன்னு போட்டோன்னா கருகிடும். இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வராது, கருகின கலர் தான் வரும். ஸோ கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து நல்லா ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்லா சூடாகி நம்ம வந்து அதில் ஃப்ரை பண்ணிக்கணும். ஸோ இது வந்து நல்லா பக்கமாக திருப்பி போட்டு நல்லா ஈவனாக வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிறதுக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். பாருங்கள், நல்லா சூப்பராக வந்து கிறிஸ்பாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இதே மாதிரி வந்து நம்ம எல்லா ப்ரெட் ஸ்லைஸஸும் வந்து ஃப்ரை பண்ணணும். பாருங்கள், கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா ப்ரெட்டும் வந்து நல்லா கிறிஸ்பாக ஆகிடுச்சு. கலரும் பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து எக்ஸஸ் ஆகிற எண்ணெயை வந்து நம்ம எடுத்துகிட்டு இது வந்து வாங்க பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம்.
அதே மாதிரி வந்து மீதி உள்ள பிரெட் ஸ்லைசஸும் வந்து நம்ம வந்து பேட்ச் பை பேட்சாக வந்து சமோசா மாதிரி ரெடி பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், பார்க்கறதுக்கே நல்லா அருமையாக கிறிஸ்பாக சூப்பராக இருக்குது நம்மளோட சமோசா. பாருங்கள், கலரும் ஷேப்பும் பார்த்தாலே நம்மளுக்கு அப்படியே ரெகுலர் சமோசா மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. சூப்பரான சமோசா ரெடி. வாங்க இது வந்து பரிமாறிடலாம் நம்ம. இப்போ பாருங்கள், சூப்பரான ஈஸியான கிறிஸ்பியான மொறுமொறுப்பான பிரெட் சமோசா வீட்லேயே ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்சு கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வந்து பெல் ஐக்கனை ப்ரெஸ்